நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு ஏத்தமான 7 விதமான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டெய்லி என்ன காய் செய்யறதுன்னு ஒரே கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரி சமயத்துல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின பீன்ஸ், கூடவே 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸு கேரட் ரெண்டும் ஒரே அளவில் கட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க. இடையிடையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சில டைம் வந்து கேரட் பீன்ஸு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் கூட வெந்துடும். அதனால் நம்ம இதை ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இது வெந்திருக்கணும். காய் வந்து குழஞ்சிருச்சுனாலும் டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது. அதனால் கரெக்டாக வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு கேரட்டு இல்லைன்னா பீன்ஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து மசியணும். அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்ததும் கரைஞ்சி போயிடும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது இது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல காய், அதை வந்து சேர்த்துடணும். இதில் கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு, தண்ணிலாம் எதுவுமே இல்லை. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே இந்த காய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதை கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும், அது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எனக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி வந்து செலவாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர்ஸை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தோன்னாலே தெரியும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து 1/4 கிலோ காலிஃப்ளவரில் செஞ்சேன். அதனால் ஒரே பேட்சில் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் 2-3 பேட்சாக வந்து பிரித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக தெரியுது வெளியில் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் எக்ஸஸ் ஆயில்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முள்ளங்கி பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு முள்ளங்கி சேர்த்துருக்கேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது 2 சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு முள்ளங்கி முழுமையாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோன்னா முள்ளங்கி குழஞ்சி போயிடும். கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. முங்குற அளவு சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இருக்கும். இப்போ இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் சில் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4 தேங்காய் சில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ அரைக்கிற மசாலா இருக்குல்ல, இதுதான் இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்க போகுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக விழுது போலவும் ஆயிடக்கூடாது. பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே முள்ளங்கிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த இதை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்தால் போதும். இது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல முள்ளங்கி, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. மறுபடிக்கும் இது 1 நிமிஷம் வேகட்டும். இந்த மசாலா, முள்ளங்கி இதெல்லாமே நல்லா ஒன்றோடு மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அந்த முள்ளங்கியில் நல்லா இறங்கணும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே முள்ளங்கியை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையிடையில கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க.
இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். கடைசியாக தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஊற வச்சா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணின முட்டைக்கோசும் சேர்த்துருங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். அதை ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து நல்லா அதை வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ காய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாயிரும். இப்போ லேசாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக முட்டைக்கோஸ் பொரியல் நல்ல ஒயிட் கலரில் வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஓவர் குக்காகவும் ஆயிடக்கூடாது. ரொம்ப மசிஞ்சிட்டாலும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் முழுமையாக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சேன். அதனால தான் கலர் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது. இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தா தான் முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் கமன்னு முட்டைக்கோஸ் பொரியல் அப்படியே கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி தயாராகிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு பாவக்காய் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு டைம் கலந்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட வதக்கிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இன்னுமே நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இது இன்னுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த புடலங்காய் நல்லா வதங்கும். புடலங்காயிலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பொரியல், அவியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வறுவல் பண்ணி தந்தீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு.
இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துட தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. புடலங்காய் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 2 தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. சில பூண்டு நான் தோல் உரிக்காமையே சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட விழுது இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மசாலா ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் தரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வாழைக்காயை நான் இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது நல்ல டார்க் கலரில் ஆயிரும். அதனால் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம், எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுவோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே இது கொஞ்ச நேரம் நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். நான் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடிக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட வாழைக்காய் வறுவல் நல்ல கமகமன்னு சூப்பராக தயாராகிருச்சு. இது பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபி. தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதம் ரெசிபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதோட கலர் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அந்த வாழைக்காய் வறுவல் போலவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 விதமான லஞ்ச் சைடிஷ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.